வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன். இது ஒரு பொது மக்களுக்கான ஒரு பதிவு. கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறத வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் ஆக்சிடெண்ட் ஆகுது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் மைண்டு டைவர்ஷன் ஆகுது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் தற்கொலை எண்ணங்கள் வர்றது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதாவது நான் படிச்சிருக்கேன், தவறான முடிவுகள் எடுக்கிறது அது உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் சந்ததியுமே பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கான இந்த பதிவு. அந்த காலத்தில் அப்படின்னா ஒரு பெண்ணை ஒரு பையனை விரும்புகிறாரு அப்படின்னா லவ் லெட்டர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஃபோனெல்லாம் வீட்டில் இருக்கும், அதனால் ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது. இதுதான் வாய்ப்பு. மிஞ்சி போனால் சினிமா தேட்டருக்கு போவாங்க. பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு போக மாட்டாங்க. அந்த காலத்தில் யாராவது பார்த்து அம்மா அப்பாட்ட சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இன்றைக்கி அந்த கலாச்சாரம் மாறிடுச்சு. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பழகி யார் என்னன்னு எதுன்னு தெரியாமல் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு பணத்தை நகையெல்லாம் பிடுங்கிட்டு வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு தவறான வகைகளில் ஈடுபடுத்திட்டு நண்பர்களுக்கு இரையாக்கிட்டு வேறு இடங்களில் கொண்டு விற்றுட்டு கூட வந்துடுறாங்க. சினிமாக்களில் நம்ம பார்க்குற மாதிரி. இதெல்லாம் ஏன்? காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான். அடுத்த பிறவி நம்ம பிறப்போமா பிறக்க மாட்டோமா என்று யாருக்குமே தெரியாது. ஆவரேஜ் வயசு ஒரு 70 வயசு சொல்கிறாங்க. 7 3 21 7 6 42 26,000 நாட்கள். அந்த 26,000 நாட்களில் பார்த்திங்கன்னா 8,000 26னா 39 27 9,000 நாட்கள் அந்த தூங்கிடுவோம். 9,000 நாட்கள் வேலைக்கு போயிடுவோம். பாக்கி 9,000 நாட்கள் மட்டும்தான். இதில் சண்டை சச்சரவு பிரச்சனை, அம்மா அப்பா கூட ரகலை பண்ணிட்டு 24 வயசு 25 வயசு வரை அவங்கள சோறு ஊட்டி பால் ஊட்டி சீராட்டி பாராட்டி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்த அம்மா அப்பாக்கள் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே தெரியாத நீங்கள் நல்ல பசங்களாக செலக்ட் பண்ணி போனால் சந்தோஷம். ஒன்றுமே தெரியாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், அவங்களோட கேரக்டர் தெரியும், பழக்க வழக்கம் தெரியும், ஆக்டிவிட்டி தெரியும், ஆட்டிடியூட் தெரியும், அவங்களோட ஃபேமிலியை பற்றி கூட தெரிஞ்சுக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எங்கேயோ இருக்கிற பையனை பொண்ணை பார்த்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இதெல்லாம் தேவையா? வாழ்க்கை ஒரு முறை தான் வாழப்போகிறோம். அது நல்லபடியாக வாழ வேண்டாமா? அதனால் ரொம்ப இன்றைக்கி சோசியல் மீடியாக்களுடைய ஆக்கிரமிப்பு தான் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. அதனால் எங்கேயும் யாராவது ஏமாந்து ஒரு ஹாயின் போட்டால் கூட ஒரு மெசேஜை போட்டுறாதீங்க. நிறைய நம்பர்களை கண்டுபிடிச்சி ஒரு ஹாயின் மெசேஜ் போட்டு பல தடவை போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் க்ரியேட் ஆகும். டெம்ப்டேஷன் க்ரியேட் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆசையாக இருக்கும். அந்த பையன் உங்களுக்கு அவன் யாரோ மோசமான நபர்கள், நீங்கள் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க அப்படிம்பா. திருப்பி அவங்கள்ட்ட நீங்கள் பேசுவீங்க, திருப்பி அவங்கள்ட்ட ட்ரான்சாக்ஷன் வச்சுக்குவீங்க. உங்கள்கிட்ட நகை பணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நண்பர்களுக்கு இரையாக்கிட்டு தவறான வகையில் உங்களை வழிநடத்திட்டு போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்காதீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சோசியல் ஏதாவது அணுகுண்டு மாதிரி ஆக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அதனால் ஆக்கிறதுக்கு பயன்படுத்துங்க, அழிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.